மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. இத்தனை நாள் யார் யாரோ அவளை வெளியில அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையாவது அதை பண்ண முடிஞ்சுதா? அவளை எதிர்த்து இந்த வீட்ல நிக்கிறது நான் மட்டும்தான். மத்த எல்லாரையுமே அவதான் வெளியில அனுப்பிச்சிருக்கா. அவ ரொம்ப சைலண்டா பிளே பண்ணுவா. அதுக்கும் அவளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லாத மாதிரியே பிளே பண்ணுவா. ஆனா கடைசியில அவதான் ஜெயிப்பா. அவ இந்த வீட்டுக்கு வேலை செய்யறவளா வந்தா. இந்த வீட்டை பார்த்தா விஜய் கிட்ட இருக்கிற பணம் சொத்து எல்லாத்தையும் கணக்கு பண்ணா. விஜயோட வீக்னஸ ஸ்டடி பண்ணா. அன்னைக்கு முடிவு பண்ணா விஜயை எப்படி அடையறதுன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவளை யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, நாளைக்கு உன் கல்யாணம் நடக்காது. அந்த மல்லி அவனை அங்கிருந்து அனுப்பவே மாட்டா. அதுக்கான கவுண்ட் டவுன் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிஷா, நம்ம எப்பவே போய் விஜய பாத்துட்டு வந்துடலாமா? நான் விஜய் கால்ல விழுந்து கெஞ்சுறேன். எனக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்க வேண்டான்னு அழறேன். அதுக்கப்புறமாவது விஜய் வந்துருவார்ல. அக்கா, நீ எதுக்குக்கா கெஞ்சணும்? இது உன் வாழ்க்கை. விஜய் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ போய் யார் கால்லயே விழ வேண்டாம். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் நிஷா. ஆனா விஜய் அப்படி உறுதியா இல்லங்கிறப்போ நான் தானே இறங்கி போகணும். எனக்கு தானே இந்த வாழ்க்கை முக்கியமா வேணும். இனிமே என்னால விஜய விட்டுட்டு இருக்க முடியாது நிஷா. அக்கா, மாமா உன் கழுத்துல தாலி கட்டுவாரு. அதுக்கு போய் நீ கெஞ்சிட்டு நிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. வேற என்னதான் பண்ணணுங்கிற? அந்த விஜய் தான் அவகிட்ட மயங்கி கிடக்குறானே. நான் போறேன். நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். மாமா என்னை இன்னும் முன்னாடி பார்த்து சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்காரு. நான் இன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. நான் யாருன்னு இன்னைக்கு மாமா கிட்ட காமிச்சிட்டு வரேன். சரி சரி, ரொம்ப அவன் கிட்ட சண்டை போட்டு அங்கிருந்து வேற எங்கேயாவது துரத்தி விட்டுறாத. எப்படியாவது பேசி அவனை இங்க கூட்டிட்டு வரணும், புரியுதா? அத நான் பாத்துக்கிறேன். நிஷா, எனக்கு விஜய் வேணும். நீ சண்டையெல்லாம் போடாத. எப்படியாவது விஜய் இங்க கூட்டிட்டு வந்துரு ப்ளீஸ். என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மாமாவோட வரேன். தம்பி, வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. 2 சப்பாத்தியாவது சாப்பிடுறீங்களா? எதுவும் வேண்டாங்க. இல்ல, எவ்வளவு நேரம் தான் பசியோட இருப்பீங்க? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? மண்டெல்லாம் ரொம்ப சூடாகுது. என்ன டென்ஷன் பண்ணாம இருங்க. அது எவ்வளவு ஆபத்தான இடம், எத்தனை ரவுடிங்க புழங்குற இடம். சரி, என் மேல உங்களுக்கு மரியாதை வேண்டாம். மல்லி மேல அக்கறை இருந்தாலாச்சும் இப்படி தனியா அனுப்பிச்சிருப்பீங்களா? தம்பி, மனோகரனும் கூட தானே அனுப்பி வச்சோம். ஆமா, அவர் பெரிய பிஸ்தா. அவர் 10 பேர் அடிச்சு தூக்கி போட்டுருவாரு. நீங்க பண்ற காரியம் எல்லாம் எனக்கு தான் தலைவலியா இருக்கு. இப்ப மல்லி திரும்ப வர்ற வரைக்கும் நான் தான் டென்ஷன்ல இருக்கணும். சபாஷ் மாமா, சபாஷ். இங்கேயும் வந்து மல்லி மல்லின்னு தான் தவிச்சிட்டு இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஏய் நிஷா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏதோ ஆர்கிடெக்டோட மீட்டிங்னு சொன்னீங்களே, அந்த மீட்டிங் நடக்கிற இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். பிரமாதமா தான் இருக்கு. பாரா, வேலைக்கு ஆளுங்களா இருக்காங்க போல. இதான் உங்களுக்கு ஹோம் ஆபீஸா மாமா? ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அங்க, ஹோம் ஆபீஸ்னா இங்க. அந்த வீட்ல என் அக்கா ரேணு, இந்த வீட்ல மல்லி இருப்பா. செம்மையா ஒரு லைஃப் மெயின்டைன் பண்றீங்க மாமா. தம்பி தம்பி, என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளை, கை நீட்டாதீங்க. வார்த்தை கவனமா பேசு. கெட்ட கோவம் வந்துரும் எனக்கு. உங்களுக்கு எதுக்கு மாமா கோவம் வரணும்? எங்களுக்கு தான் கோவம் வரணும். நீங்க ஆர்கிடெக்டோட மீட்டிங் உடனே அது அப்பாவியா நம்பி வீட்ல உட்கார்ந்துருக்காளே என் அக்கா, ஒரு முட்டாள். அவளை பார்த்து எங்களுக்கு தான் கோவம் வரணும். நீங்க இப்ப இங்க சந்தோஷமா இருக்கப்ப, நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு அங்க பட்னியா உட்கார்ந்துருக்காளே ஒருத்தி, அவளை பார்த்து நாங்க தான் வயிறு எறியணும். நீங்க ஏன் கோவப்படுறீங்க? குழந்தை மாதிரி இருக்கா என் அக்கா. அவளை ஏமாத்துறதுக்கு எப்படிதான் உங்களுக்கு மனசு வருதோ? ஏய், இங்க பாரு, ஒண்ணுமே புரியாம பேசாத. நான் யாரையும் ஏமாத்தல. யாரையும் ஏமாத்தவும் எனக்கு தெரியாது. நீயே சும்மா எதையாவது கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்காத. நான் என்ன மாமா கற்பனை பண்ணணும்? நான் தான் எல்லாத்தையும் நேர்ல பாத்துட்டேனே. நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நாங்க அங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க இங்க உங்க மல்லி வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. இதுலயே உங்க கேரக்டர் தெரியலையா? ஏய் நிஷா, மறுபடியும் ஜாஸ்தியா பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் உன வயசுல சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் நிஷா,
என்ன மாமான்னு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க? நீ என்ன வேணா பேசுவே, நாங்க வேடிக்கை பார்த்துட்டு சும்மாவே நிக்கணுமா? விஜய் தம்பி எங்க வீட்டு மாப்பிள. நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன கொண்டு போட்டுருவியா? கொண்டு போடு. என் அக்கா வாழ்க்கையை பறிச்சவ மல்லி. நாங்க அவளை விட்டு வச்சிருக்கோம்ல. நீ எல்லாம் என்ன மிரட்டதான் செய்வ. நிஷா, உன் வயசுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க கூடாது. இங்க யாரும் தப்பானவங்க கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு, அந்தஸ்து இருக்கு. பார்த்து பேசு. ஹலோ, நான் உங்ககிட்ட பேச வரல. என் மாமாவை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். நீங்க யாரும் இடையில வராதீங்க. நிஷா, என்ன இது புது பழக்கம்? எல்லாரும் ஏத்து பேசிக்கிட்டு இருக்க. படிச்சவ தானே நீ? படிச்ச பொண்ணு மாதிரியா பேசுற? ஏதோ தெருல சண்டை போடுறவங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, உங்க மச்சான பேசினதோ கோவ பொத்துக்கிட்டு வந்துடுச்சோ? எங்க வீட்ல இப்படி ஒரு அண்ணன் இருந்தா எங்க அக்காக்கு துரோகம் பண்ணிருப்பீங்களா? எங்க வீட்ல கேட்க ஆள் இல்லன்னு தானே என் அக்காவை இப்படி ஏமாத்துறீங்க. ஏய் நிஷா, நான் எங்க உன் அக்காவை ஏமாத்துறேன்? நாளைக்கு கல்யாணம், அதுக்கு எல்லா ஏற்பாடும் அங்க முடிஞ்சிருச்சு. அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கேன். சும்மா ஏமாத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேலையெல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துட்டா எல்லாம் முடிஞ்சிடுச்சா? நாளைக்கு நாங்க அங்க போய் நிப்போம். உங்களை அந்த மல்லி அனுப்ப மாட்டா. நீங்க இங்கே இருந்துருவீங்க. நாங்க சொந்தக்காரங்க முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும். அதானே உங்க திட்டம்? வா மல்லி. அப்படியே ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி அப்படியே நிக்கிற. ஏன் அங்கேயே நிக்கிற? வந்து உன் பங்குக்கு நீ என்ன பேசணுமோ வந்து பேசு. என்ன எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தானே. வா. ஏய் நிஷா, அவளே கோயிலுக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள நுழைறா. அவளை வாய்க்கு வந்தபடி பேசுற? நீ எது பேசணும்னாலும் உன் மாமா உங்க வீட்டுக்கு வருவார்ல, அங்க போய் பேசு. இங்க எங்க கிட்ட பேசாத. அதுவும் எங்க பொண்ணு எங்க முன்னாடி பேசாத. பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவ? எங்க குடும்பத்தை அழிச்சிருவியா? குடும்பத்தை அழிக்கிறவங்களா நீங்க தானே. இங்க பாரு நிஷா, ரொம்ப அதிகமா பேசுற. யாரும் இங்க யார் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு வரல. இங்க ஒவ்வொருத்தருக்கும் செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. ஏய், நீ பேசாத. உனக்கெல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல. என் அக்கா குணமான உடனே மல்லி இங்க இருக்கலாமா வேணாமான்னு கேட்டோம். மல்லி ஏன் கூட தான் இருக்கணும்னு சொன்னா. மல்லி என் பொண்ண வளர்த்தவன் சொன்னா. அவ்வளவு பெருந்தன்மையா நடந்துக்கிட்டே அக்காக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நிஷா, நான் என்ன துரோகம் பண்ணேன்? அங்க நான் இருந்தாலும் உங்க கண்ணு உறுத்தோங்கிறதுக்காக தானே கிளம்பி இங்க வந்தேன். நான் துரோகம் பண்றேன்னு சொல்றேன்? நாளைக்கு அங்க கல்யாணம். அங்க நாங்க எல்லாரும் காத்திருக்கோம். அந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தானே விஜய் மாமாவை இங்க பிடிச்சு வச்சிருக்க. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வருது? உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்ல. போது, நிறுத்து. அக்கா வாழ்க்கைய பத்தி உனக்கு ஏதாச்சும் பயமோ சந்தேகமோ இருந்துச்சுன்னா நீ என்ன கேளு, நான் உனக்கு பதில் சொல்றேன். மல்லிய கேள்வி கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. எங்க போகணும் எப்ப வரணும்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்ட பெர்மிஷன் கேட்க எனக்கு அவசியம் கிடையாது. தேவையில்லாத பிரச்சனை வேணாம் தான் ஆர்கிடெக்ட பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டா நான் ஒன்னும் பொறுப்பு கிடையாது. உன் அக்கா எனக்கு எப்படியோ அதேதான் எனக்கு மல்லி. மல்லியா, நீ இந்த மாதிரி பேசுறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. மல்லியா, நீங்க எடுத்து கிளம்பு. நான் போறேன் மாமா, போறேன். நீங்க என் கூட வாங்க. உங்களை இங்க விட்டுட்டு நான் போக மாட்டேன். இதனால நீ தான் என்ன தேடி பிடிச்சு வீட்டுக்கு கூட்டு போனீங்க. எனக்கு வீட்டுக்கு வர தெரியும். மல்லியா, நீங்க எடுத்து போ. நீங்க வராம நான் போக மாட்டேன். நீங்க என் கூட வர முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. இப்ப நீயா போயிட்டா உனக்கு நல்லது. டென்ஷன் பண்ணாம மரியாதை எங்க இருந்து போயிடு. வா. சொல்லுமா நிஷா. அப்பா எங்க இருக்கீங்க? அம்மா, முதல் கல்யாணம் மாதிரி பெருசா நடத்தணும்னு சொல்லிவிட்டீங்க. சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட வேண்டாமா? நீங்க எங்கேயும் போகாதீங்கப்பா, திரும்ப வாங்க. ஏமா? இந்த கல்யாணம் நடக்காதுப்பா. ஆ? இந்த வீடியோ உங்களுக்கு
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.